ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐடென்டிட்டி அகில் பால், அனஸ் கான் இவங்களோட இயக்கத்துல டொவினோ தாமஸ், திரிஷா, வினய் இவங்களோட நடிப்புல 2025ல வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோகிராபிக் மெமரி இருக்கிற திரிஷா ஒரு கொலைய பார்த்து ஐ விட்னஸ் ஆயிடுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஃபேஸ் பிளைண்ட்னஸால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில அவங்க கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த கொலை யாரு பண்ணாங்க? எதுக்காக பண்ணாங்க? அப்படிங்கிறத ரொம்பவும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் குடுத்து நமக்கு புரிய வச்சிருக்காங்க இந்த படம் மூலியமாக. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நெருக்கி விடுற இந்த படத்துக்கு தாராளமா நெறைய இடங்கள்ல கத்தரிய போட்டு நம்மள காப்பாத்தியிருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த தவற இந்த படத்துல இருக்கிறவங்க செய்யல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையாவே ரொம்பவே தரமாக இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல நமக்கு ரொம்பவும் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்றேன். நெறைய வந்து ஐடியாஸ் நான் வந்து இந்த ஸ்கிரிப்ட்ல புகுத்துறேன் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து நம்மள ரொம்பவே குழப்பியிருக்காங்க அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். இருந்தாலும் இந்த செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கார் சேசிங், ஒரு ஃப்ளைட்ல வந்து ஒரு ஃபைட் சீன் இருக்கு. இது வந்து உண்மையாவே ரொம்பவே ப்ராப்பரா பிளான் பண்ணி, சூப்பராவே எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. இது 2யும் பார்க்குறப்ப இந்த செகண்ட் ஹாஃப்பும் நமக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து ஒரு வொர்த்தியான வாட்ச் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையாவே ஒரு பெர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படி சொல்லணும்னா, இந்த படத்துல திரிஷா கேரக்டர் தேவையே இல்ல அப்படின்ற மாரி தான் சொல்லலாம். ஏன்னா, இது வந்து யாரும் தெரியாத ஒரு கேரக்டர் குடுத்திருந்தா கூட அந்த கேரக்டர் வந்து சூப்பராவே பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, நமக்கு வந்து ஒரு நோன் ஃபேஸ் அந்த கேரக்டருக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லன்ற மாரி எனக்கு பட்டுச்சு. நீங்க இருந்தாலும் படத்த பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ தெரிவியுங்க. நன்றி.